அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மனவையாச்சி சமையல். இந்த வீடியோல நம்ம சுவையான சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 250 கிராம் வெள்ளை சுண்டல், சுமார் 8 மணி நேரம் ஊற வைத்தது, 20 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கப்பட்டது, 10 பல் பூண்டு, 3 பெரிய தக்காளி. சுண்டல் குழம்பு தயாரிக்கிறதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து சுண்டலை வேக வைக்க குக்கர் எடுத்து அதில் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. குக்கரை ஒரு 3 விசில் விட்டோன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துடும். சுண்டல் வேகிறதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். வேக வச்ச சுண்டலை அப்படியே தண்ணியோட ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அருமையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா இதை நம்ம தாளிச்சு விட போறோம். அடுப்புல கடாயை வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பை நல்லா பொரிய விடலாம். அடுத்து வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இந்த கடாயில் குழம்ப ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சூடான சுவையான சுண்டல் கிரேவி தயார். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சாதத்து கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். எங்கள் ஆச்சி தயார் பண்ண சுண்டல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.